இந்த டிராயிங்கோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வரும். ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவால்வ் கட்டு, அப்புறம் வந்து ஒரு பேட்டர்ன் மாடல், இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபியூஷன் 360 ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து எந்த ஸ்கெட்ச் வேணும் அப்படின்றது செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து டிராயிங் வந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கிட்டா நல்லது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபேஸ் மட்டும் ஃபஸ்ட்டு வந்து வரையலாம். ஏன்னா அப்போ தான் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து முடியும். ஃபஸ்ட்டு ஒரு சென்டர் லைன் ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல் சாலிடாக வரைஞ்சி அதுக்கப்புறமும் கட் எடுக்கலாம். பட் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து தேவையில்லாமல் டைம் தான் வந்து வேஸ்ட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு இந்த மாதிரி ரஃப்பாக வந்து அந்த டிராயிங் இங்கே வர மாதிரி வச்சுருங்க. இதை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐடி வந்து 22 இருக்குது. 22ன்னும் போது சென்டர்லேருந்து நம்ம கணக்கு எடுக்கணும். ஸோ 11. மேலே வந்து இந்த ஓடி வந்து பார்த்தீங்கன்னா 28. ஸோ இங்கே 14. மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3.5 இதோட ஹைட்டு 3.5. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 இருக்குது, கீழே ஒரு 3 இருக்குது. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 8.5. இங்கே வந்து 8.5. நமக்கு இது வந்து இந்த இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இங்கே வந்துட்டு ரிவால்வ் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த ரிவால்வ் கொடுத்துட்டு இந்த ப்ரொஃபைல் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. சென்டர் லைன் எது அப்படின்னு கேக்குது. இந்த ஆக்சிஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த ஆக்சிஸ் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து இந்த ரொட்டேட் ஆகும். இதுதான் வந்து ரிவால்வ். ஸோ இந்த ரிவால்வ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அதே தான், எக்ஸ்ட்ரூட்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். உங்களுக்கு இந்த அளவு மட்டும் வேணும்ன்றதை வைக்கலாம், இல்லை ஃபுல் ரொட்டேஷன் வேணும் அப்படின்றத வைக்கலாம், எவ்வளோ டிகிரிக்கு வேணும்ன்றதை வைக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 316 நான் மாற்றுறேன். ஸோ ஃபுல் ரொட்டேஷன் வந்துருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பேக் சைடில் செலக்ட் பண்ணிட்டு இங்கே இப்போ நம்ம வந்து ஸ்கெட்ச் ட்ரா பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 ஹோல்ஸ் இருக்கு பாருங்க. இது வந்து இந்த லைன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து பிசிடி அப்படின்னுவாங்க, பிட்ச் சர்க்கிள் டயா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பிசிடியை வந்து நம்ம லைனாக வந்து இங்கே கிரியேட் பண்ணிக்கணும். அப்போதான் நம்மளுக்கு வந்து வரைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பிசிடி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 26 ரேடியஸ் இருக்கு. ஸோ டயாமீட்டர் ரேடியஸ் கணக்காக பார்த்து தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ டயாமீட்டரில் இருக்குது 26 அப்படின்னு கொடுத்தேன்னா சைஸ் எவ்வளோ சின்னதாக வருதுன்னு பாருங்க. ஸோ ரேடியஸில் நம்ம மென்ஷன் பண்ணோம். அப்போ 26 × 2 அப்படின்னு போட்டிங்கனாலே போதும். நீங்கள் இதுக்காக வந்து தனியாக வந்து கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது. இந்த லைனை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த சர்க்கிள் நம்ம இப்போ ட்ரா பண்ணணும். 22.5 ரேடியஸ். (22.5 × 2). இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம தப்பா மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதோட அவுட்டர் ஓடியை வந்து நம்ம மென்ஷன் பண்ணவே இல்லை. இது இருக்கு பாருங்க. இதோட பழைய ஸ்கெட்சுக்கு போங்க. எடிட் வந்துட்டு இதோட ஓடியை நம்ம வந்து மென்ஷன் பண்ணல. இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்கு பாருங்க. இந்த செகண்ட் இது ரேடியஸ் 17. ஸோ இங்கே ரேடியஸ் 17 கொடுத்தாச்சு. ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் நம்மளுக்கு கரெக்டாக வரும். மறுபடியும் இதே ஸ்கெட்சை வந்து எடிட் போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் வந்து நம்மளுக்கு 45 டிகிரியில் வரணும். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் 45 டிகிரியில் வர மாதிரி இருக்குது. நம்ம இல்லை ஏன் 45 டிகிரியில் தான் வைக்கணுமா, நான் இதுக்கு ஸ்ட்ரைட்டாக வைக்கலாமா அப்படின்னா அந்த மாதிரியும் வைக்கலாம். ஏன்னா நீங்கள் எப்படி வச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து ரிசல்ட் ஒன்றா தான் வரும். ஸோ இந்த சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 ரேடியஸ். நான் ஃபஸ்ட்டு வந்து 2.5 ரேடியஸ் போட்டுக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 6 ரேடியஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிம் அப்படின்ட்டு ஒரு சிசர் மாதிரி சிம்பிள் போட்டிருக்கு பாருங்க, இதுதான் ட்ரிம் டூலு. இதை எடுத்துக்கோங்க. எடுத்து இதை வந்து கட் பண்ணிவிடுங்க. இப்போ இதை கட் பண்ணிவிட்டு கிரியேட் அப்படின்றது உள்ளே வந்தீங்க அப்படின்னா சர்க்குலர் பேட்டர்ன் இருக்குது, இதை செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்ட், எந்த ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு வேணும், இந்த ஆப்ஜெக்ட்டும் இந்த ஆப்ஜெக்ட், இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. சென்டர் பாயிண்ட், இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3ன்னு போட்டிருக்கு பாருங்க, இது நீங்கள் எவ்வளோ கவுண்ட் வேணும்னு இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து அதிகமாகும். ஸோ நம்மளுக்கு வந்து 4 தான் தேவை. 4 மட்டும் வச்சுட்டு நான் ஓகே பண்ணிடுறேன். இப்போ அதே மாதிரி இந்த இது எனக்கு தேவையில்லை. ஸோ நான் அதுக்கு வந்து கட் பண்ணுறேன். இப்போ கட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேடியஸ் வந்து இங்கே ஃபார்ம் ஆகணும். இந்த ரேடியஸோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 தந்திருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஃபில்லட் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள், இது செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபில்லட் செலக்ட் பண்ணிட்டு இங்கே பண்ணிங்கன்னா வருது பாருங்கள் 7 ரேடியஸ். இப்போ கொடுத்தாச்சு, இங்கே 7 கொடுத்தாச்சு. அதனால நீங்கள் எல்லாத்தையும் வந்து சும்மா செலக்ட் பண்ணாலே போதும். இந்த கார்னர்லாம் செலக்ட் பண்ணாலே போதும். இப்போ நெக்ஸ்ட் மறுபடியும் வந்துட்டு சாலிட் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுங்க. இந்த ஃபேஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரொஃபைலை மேலே இழுங்க. அதோட சைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ நம்ம கீழே பேஸ்லேருந்து மேலே இழுக்கிறதுனால -3 கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்தாச்சு. இந்த கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரேடியஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 1.5. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 3Dலையும் இந்த மாதிரி ஃபில்லட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே கிளிக் பண்ணுங்கள். ரேடியஸ் அப்படின்னும் போது 1.5 ரேடியஸ் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சு. இந்த மாதிரி டிசைனிங் டுட்டோரியல் வீடியோஸ் வந்து எந்த டைம் வந்து நான் அப்லோட் பண்ணால் உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும், ஈவினிங்கா இல்லை மார்னிங்கா அப்படின்றத கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் அதுக்கேற்ற மாதிரி பண்ண முடியும். ஸோ தயவு செஞ்சு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்காக வந்து நம்ம பிளான் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு மாற்றிக்கலாம். மற்ற 3D பிரிண்டிங் சம்மந்தமானதோ இல்லை பிஸ்னஸ் ரிலேட்டடோ மற்ற எல்லா வீடியோஸும் வந்து அதுக்கு முன்னாடியே வந்துடும். ஸோ கமெண்டில் சொல்லுங்கள், அதை வச்சு நம்ம என்னென்னு பிளான் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது காலேஜ் படிக்கிறாங்க இல்லை வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா டிசைன் ரிலேட்டடாக ஏதாவது வேணும் அப்படின்னா அந்த சேனலை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ கைஸ். மறுபடியும் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்ப்போம்.